வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீட்டு கிச்சனுக்கு வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி நம்ம தோசை ப்ளஸ் நல்ல வீட்டு முறையில் நாம் பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். ஓகே வாங்க. ரெடியா? லேசாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகை போடுறோம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறோம், அதுக்கு அடுத்தது ஜீரகம் போடுறோம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, கடலை பருப்பு, இதெல்லாம் நல்லா அதுக்குள்ளே பாப்பா கொஞ்சம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு இதை எல்லாமே நம்ம வதக்க ஆரம்பிச்சிட்டோம். தக்காளியும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். முந்திரி பருப்பையும் சேர்த்து நம்ம போட்டு அரைக்க போகிறோம். நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகம். அதனால் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி தான் நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறோம். இன்றைக்கி சொன்ன மாதிரி தோசைக்கு ஒரு நல்ல பன்னீர் கிரேவி, அதை தான் நம்மளுடைய எய்மு. இதில் ஒரு பொருள் கூடங்க, எல்லாமே நமக்கு சத்தான பொருட்கள் தான். எண்ணெய்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நம்மளுடைய சமையலில், வீட்டு சமையலில், எங்கள் வீட்டு சமையலில் நாங்கள் சுத்தமாக எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். போட்டு அப்படியே எண்ணெயிலே ததும்பி சாப்பிட்றதுங்கிறது நம்ம உடம்புக்கு ஒத்து வராது, எல்லாருக்குமே ஒத்து வராது. அப்படியே வணக்கிக்கிட்டே இருக்கிறோம். வணக்கிட்டு அப்படியே மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். நல்லா ரொம்ப மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஓட்டு ஓட்டி 2 ஓட்டு ஓட்டிட்டு ஒரு ஒரு நல்ல கிரேவி பதத்தில் இருக்கும். அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம என்ன தான் நம்ம கடையில் எப்பயாவது சாப்பிட்லாம், ஒரு 90% நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டோம், எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம பன்னீரை சிறு சிறு துண்டாக வெட்டி அதை ஒரு பக்குவமாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றி இந்த பேஸ்ட்டு அதை நம்ம நல்லா வதக்குறோம். இப்போ பன்னீர் கிரேவியை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்குது கிரேவி. அதில் இதை நம்ம பீஸாக தூக்கி சும்மா பந்தை போடுற மாதிரி அப்படியே அழகாக போட வேண்டியது தான். போட்டுட்டா நமக்கு சுவையான பன்னீர்